Hello students, welcome to Centum channel. 8th standard science unit 22 book back mark பண்ணலாம் வாங்க. First choose first one க்கு C. ஓகேங்களா? Second one க்கு D. Third one D. Fourth one B. Fifth one B. Philips அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. Philips நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் மேட்ச் 5-4-2-1-3 5-4-2-1-3 மேட்ச். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் குளோபல் வார்மிங் பேஜ் நம்பர் 263. டூ சிக்ஸ்டி த்ரீல இங்கே இருக்குது பாருங்கள். த க்ரீன் ஹவுஸ் கீழே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். த க்ரீன் ஹவுஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி டு இங்கே முடியுது பாருங்கள். இஸ் கால் குளோபல் வார்மிங். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் நோன் அஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பீஷியஸ் பேஜ் நம்பர் 265. 265ல இருக்கு பாருங்க. ஸ்பீஷியஸ் இங்கேருந்து அப் டு த எக்ஸ்ட்ரா ஸ்பீஷியஸ் செகண்ட் லைனில் முடிவு பார்த்தீங்களா இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் give few examples for extra species. நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். டைனோசர்ஸ் டூடு இது 2. ஓகேங்களா? அதே ஃபோர்த் கொஷனுக்கு கிவ் டு என்டாஞ்சர்ட் அனிமல்ஸ். இதே மாதிரி இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸ்னோ லிப்பர்ட், ஏஷியாட்டிக் லயன். லிப்பர்டும் ஏஷியாட்டிக் லயனும். ஓகேங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு வாட் இஸ் IUCN பேஜ் நம்பர் 268ல் இருக்குது பாருங்கள். இல்லை இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இன்டர்நேஷ்னல் இங்கேருந்து அப் டு ரிசோர்ஸஸ் இது வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்மளோட 5ல் ஃபஸ்ட் கொஷின் வாட் இஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் பேஜ் நம்பர் 270ல் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பேரா இருக்குது பாருங்கள். பயோஸ்பியர் ரிசர்வ்னு அந்த பேரா அப்படியே ஃபுல்லாக இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு த டெவலப்மெண்ட் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் டிஷ்யூ கல்ச்சர் இது பேஜ் நம்பர் 271ல் இருக்குது பாருங்கள். த டிஷ்யூ கல்ச்சர்னு ஒரு பேரா இங்கே இருக்குது பாருங்கள் கீழே. டிஷ்யூ கல்ச்சர் இட் இஸ்லேருந்து அப் டு அந்த எண்டிங் நியூட்ரியன்ட் மீடியம் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் என்டாஞ்சர்ட் ஸ்பீஷியஸ் கிவ் டூ எக்ஸாம்பிள்ஸ் 265 and 266 பேஜ் நம்பர் 265 எடுத்துக்கோங்க. என்டாஞ்சர்ட் ஸ்பீஷியஸ்னால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதணும். அது இங்கே இருக்குது பாருங்கள் 265ல். அண்ட் என்டாஞ்சர்ட் ஸ்பீஷியஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி பேஜ் நம்பர் 266 டர்ன் பண்ணிக்கோங்க. 266 டர்ன் பண்ணிங்கன்னா 266ல் இது இங்கே முடியுது பார்த்தீங்களா. என்டாஞ்சர்ட் அனிமல்ஸ் இது வரைக்கும். ஓகேங்களா? அதாவது
265ல அண்ட் என்டாஞ்சர்லேருந்து 266ல என்டாஞ்சர் அனிமல்ஸ் இங்கே முடியுது பார்த்தீங்களா, இது வரைக்கும். அதில் அது இங்கே வந்து எக்ஸாம்பிள் 1ன்னு போட்டுட்டு ஸ்னோ லிப்பர்ட் பெங்கால் டைகர்ஸ், ஓகேங்களா, ஆர் சம் ஆஃப் தி என்டாஞ்சர்ட் அனிமல்ஸ். இது அனிமல்ஸு. அடுத்தது பிளான்ஸ் வந்து என்டாஞ்சர்டு பிளான்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து அந்த கொஷினோட கண்டினியூஷனே. அம்பர்லா ட்ரீ, மலபார் லில்லி, இது 2 எழுதிக்குங்க. அதாவது இந்த அனிமல்ஸ் வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் என்டாஞ்சர்டு பிளான்ஸ் போட்டு இந்த அம்பர்லா ட்ரீயும் மலபார் லில்லியும் எழுதிக்கணும். அவ்வளோதான். இது 3rd கொஷினோட ஆன்சர். Next, 4th question. What write the advantages of red data book. Page number 268. 268ல இருக்கு பாருங்க. Advantages of red data book. It helpsல இருந்து up to the endangered species இது வரைக்கும். Next, mention 4 main reasons for the conservations of forest. இதில் நோட்ஸ் காமிக்கிறேன், நோட்ஸ் பார்த்து எழுதிக்குவோம். நோட்ஸில் இங்கே இருக்குது பாருங்கள். 5th கொஷின். இந்த 5th கொஷின் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு 6th கொஷின். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை தி டேர்ம் biomagnification? பேஜ் நம்பர் 271 and 272. 271ல் இது இங்கே இருக்குது பாருங்கள். பயோமேக்னிஃபிகேஷன் ஒரு பேரா ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். பயோமேக்னிஃபிகேஷன் இங்கே ஸ்டார்ட் பண்ணி பேஜ் நம்பர் 272ல் அந்த பேரா எண்டிங் முடியுது பாருங்கள். ஹையர் ஆர்கானிசம் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் பிபிஆர்? பேஜ் நம்பர் அதே 271ல் பிபிஆர் இது இங்கே இருக்குது பாருங்கள். 271 நானே கன்ஃபியூஸ் ஆகிறேன். இது இங்கே இருக்குது பாருங்கள். பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி, ஓகேங்களா, இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு வில்லேஜ் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு டீடைல். வாட் இஸ் டீஃபாரஸ்டேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் த காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப். Next detail பார்க்கலாம். What is deforestation? Explain the causes and effects of deforestation. Page number 260 எடுத்துக்கங்க. 260ல நான் சொல்கிறது அப்படி லைனாக மார்க் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் டீடைல் டிஸ்ட்ரக்ஷன்லேருந்து டீஃபாரஸ்டேஷன். நெக்ஸ்ட்டு காசஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷனுக்கு டீஃபாரஸ்டேஷன்லேருந்து ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து இந்த டெவலப்மெண்ட், அதாவது பேஜ் நம்பர் 261ல் இங்கே டெவலப்மெண்ட் முடியுது பார்த்தீங்களா, இது வரைக்கும். அப்படியே நெக்ஸ்ட்டு பேஜை டேர்ன் பண்ணிங்கன்னா பேஜ் நம்பர் 262 எடுத்துக்கோங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன். இந்த ஜஸ்ட் இந்த டைட்டில் மட்டும் எழுதிட்டு அது கீழே இந்த டைட்டில் இருக்கு இல்லையா, எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ், இதுக்கு இந்த டைட்டில் எழுதிட்டு டீஃபாரஸ்டேஷன்லேருந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வரைக்கும். நெக்ஸ்ட்டு சாயில் எரெக்ஷன் இந்த டைட்டில் எழுதிட்டு வெண்டில் இருந்து இந்த எவாப்ரேட் வரைக்கும். நெக்ஸ்ட்டு வாட்டர் சைக்கிள் டைட்டில் எழுதிட்டு வெண்டில் இருந்து ரெயின்ஃபால் வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளட்ஸ் அப்படின்னு டைட்டில் எழுதிட்டு ஃப்ளோவில் இருந்து ஏரியாஸ் வரைக்கும். நெக்ஸ்ட்டு இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் குளோபல் வார்மிங், அதுபடி குளோபல் வார்மிங் டைட்டில் எழுதிட்டு இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் குளோபல் வார்மிங் அப்படின்னு எழுதிட்டு அப்புறம் குளோபல் வார்மிங்க்கு இது எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு
ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் ஹோம்லேண்ட் அப்படின்னு போட்டு இண்டிஷியஸ்லேருந்து லைவ்ஹுட் இது வரைக்கும் ஃபஸ்ட் டீட்டெயிலோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் டீட்டெயில் டிஸ்கஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்சூட் அண்ட் எக்ஸூட் கன்வென்ஷன்ஸ். பேஜ் நம்பர் 271. 271ல் அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்சூட் அண்ட் எக்ஸூட் கன்வென்ஷன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதோ இங்கே இருக்குது பாருங்கள் 271ல் அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்சூட் கன்வென்ஷன் இங்கேருந்து இந்த ப்ரொடெக்டட் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்ஸூட் கன்வென்ஷன் இங்கேருந்து அப் டு இந்த சயின்டிஃபிக் ஒர்க் இது இருக்குது. அதாவது அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்சூட்டும் அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்ஸூட் இது ரெண்டும் எழுதணும். இது செகண்ட் டீட்டெயில். நெக்ஸ்ட் தேர்ட் டீட்டெயில் ரைட் அபவுட் தி டைப்ஸ் ஆஃப் கன்வென்ஷன்ஸ். பேஜ் நம்பர் 269. 269லேருந்து 271 வரைக்கும் நம்ம மார்க் பண்ணோம். 269ல் இருப்பாங்க டைப்ஸ் ஆஃப் கன்வென்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு இங்கே டாப்பிக்கில் இருக்குது பாருங்கள் கன்வென்ஷன்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்சூட் கன்வென்ஷன்ஸ் டைட்டில் போட்டுட்டு இட் இஸ் நத்திங்லேருந்து இந்த ரிசர்வ்ஸ் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு இது பேஜ் நம்பர் 269. நெக்ஸ்ட்டு பேஜ் டர்ன் பண்ணிங்கன்னா பேஜ் நம்பர் 271ல் எக்ஸூட் கன்வென்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் டைட்டில் மட்டும் எழுதினா போதும். இந்த பொட்டானிக்கல் கார்டன், இந்த ஜுவாலஜிக்கல் பார்க், டிஷ்யூ கல்ச்சர், சீட் பேங்க், க்ரையோ பேங்க் இதெல்லாம் ஜஸ்ட்டு இது வரைக்கும் நீங்கள் டைட்டில் எழுதினா போதும். அவ்வளோதான். தேர்ட் டீட்டெயில் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டீட்டெயில் ரைட் எ நோட் ஆன் ப்ளூ கிராஸ். பேஜ் நம்பர் 272. 272ல் ப்ளூ கிராஸ் இங்கே ஒரு பேரா ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த டைட்டில் எழுதிங்க ப்ளூ கிராஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த 1959 முடியுது பார்த்தீங்களா. ப்ளூ கிராஸ்லேருந்து இந்த 1969 வரைக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு த மெயின் ஆஃபீஸ் இங்கேருந்து த பர்த் கண்ட்ரோல்ஸ் இது வரைக்கும். இது ஃபோர்த் டீட்டெயிலோட ஆன்சர். அவ்வளோதான். இந்த லெசன் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.